ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழோட சென். வெல்கம் டு ஸ்டாக் அப். நம்மளோட யூடியூப் சேனல்ல இன்னைக்கு 92வது சாப்டருங்க. அதாவது ஏற்கனவே 91 வீடியோஸ் நம்ம பேசியிருக்கோம். யாருக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட் கத்துக்கணுன்றக்கோ நம்ம சேனலுக்குள்ள போயிட்டு சாப்டர் 1ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெட்டர் ட்ரேடரா வந்துருவீங்க. ஏன்னா இந்த கோர்ஸோடைய பேரு பிகினர் டு மாஸ்டர் ட்ரேடர். நீங்க ட்ரைனிங் எடுக்க எடுக்க வேற லெவல்ல வந்துருவீங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டர்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆவரேஜிங் பண்றது எப்படி, ஆவரேஜ் பண்றது மூலமா தவறான பங்குல இருந்து பணத்தை வெளியெடுக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். ஸோ எல்லாருடைய போர்ட்போலியோலயும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான முடிவுகள் இருக்கும். மிகப்பெரிய ப்ளூ சிப் கம்பெனியாவே இருக்கட்டும், தவறான இடத்துல நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா நஷ்டத்துல தான் இருப்பீங்க. நம்ம மக்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, ஒரு பங்கு வாங்கிடுவாங்க, லாபம் ஒரு 10% வந்துருச்சுன்னா வித்துட்டு வெளியே வந்துருவாங்க. பட் இதுவே ஒரு பங்கை வாங்கி அது 20% கீழே போயிருச்சு அப்படின்னா இருக்கிற பணத்தை போட்டு ஆவரேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே போகும், அப்போ ஆவரேஜ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் ஆவரேஜ் பண்ணி பண்ணி கடைசியில எல்லா பணத்தையும் ஒரு இடத்துல டம்ப் பண்ணி உட்காந்துருவாங்க. ஸோ என்ன பண்றது, மேஜரான கேபிட்டல் போட்டுட்டீங்க, மேஜரான லாஸ்ல இருக்கு, விற்கவும் முடியாது. கடன் வாங்கி போட்டாலும் ப்ரெஷர் ஆயிரும். ஸோ கடன் வாங்கவும் மனசு இருக்காது. அந்த நேரத்துல என்ன பண்றது? ஸோ இப்படி மாற்றவங்களுடைய எல்லாருடைய ஸ்டோரி கேட்டோம்னா ஆவரேஜ் பண்றது தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, ஆவரேஜ் பண்றது ஒரு கலை. ஒரு கல்லை எப்படி சிற்பி அழகா எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு சிலையா மாத்துறாரோ, அதே மாதிரிதான் எவ்வளவு மோசமான முடிவா இருந்தாலும் சரி, கரெக்டான இடத்துல ஆவரேஜ் பண்ணீங்கன்னா நீங்க அந்த லாஸான ட்ரேடை வந்து ப்ராஃபிட்ல கொண்டு வந்துடுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான சூட்சமங்கள் என்னென்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ட் ஆஃப் ஆவரேஜிங். ஆவரேஜ்னு என்ன? ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கு, சரிங்களா? இப்போ 5 பேர் இருக்காங்க உங்க குரூப்ல. ஸோ எல்லாருக்கும் பிரிச்சு தருவீங்கன்னு எப்படி தருவீங்க? ஒருத்தனுக்கு 10 20 கொடுத்தோம் அப்படின்னா ஒருத்தனுக்கு அதிகமாகவும் ஒருத்தனுக்கு கம்மியாகவும் இருக்கும். ஸோ அந்த நேரத்துல சமமா பிரிப்போம். ஸோ டிவைட் 5 வந்து 5ஆல டிவைட் பண்ணோம்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா இதுதான் சரி பங்கு. ஓகே, ஒருத்தருக்கு 20 ரூபா கொடுத்துட்டீங்க, 5 பேருக்கு 100 ரூபாய் வந்துருச்சு. ஸோ இந்த நேரத்துல இதுல ஒருத்தன் வந்து எனக்கு இந்த பணம் வேணாம்னு கொடுத்துட்றான். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து எல்லாருக்கும் 20 ரூபா கொடுத்தது போக உங்க கையில ஒரு 20 ரூபா இருக்கு. ஸோ அதையும் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அந்த 20 ரூபாயை இருக்கிற 4 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். ஸோ எல்லார்கிட்டையும் இப்போ 5 ரூபா சேர்ந்து 25 ரூபாய் இருக்கும். ஸோ இதைத்தான் ஆவரேஜ்னு சொல்லுவோம். இப்போ திடீர்னு அதுல இருக்க ஆட்கள் கலந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் உங்ககிட்ட வந்த அமௌண்ட்டை எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுக்கறது தான் ஆவரேஜிங். ஸோ அதே தான் பங்குச்சந்தையில உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா 5 பங்குல பிரிச்சு முதலீடு பண்றீங்க. அதாவது ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றீங்க. ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கையில மீண்டும் 100 ரூபாய் போட்டதுக்கு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா 120 140 ரூபாய் உங்க கேபிட்டல் இருக்கும். அதை அடுத்து வாங்கக்கூடிய 5 பங்குகளுக்கும் சரியா இருக்கிற மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வாங்கணும். ஓகேவா? நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன், அதனால இப்போ வந்து நான் ஒரு பங்குல அதிகமா வாங்குறேன்னு வாங்கக்கூடாது. இப்போ உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி மறுபடியும் அந்த அமௌண்ட்டுக்கு என்னென்ன ஷேர் வருதோ இப்போ ஒரு குவான்டிட்டியா வாங்க முடியும்னா வாங்கிருங்க. ஸோ அந்த மாதிரி ஆவரேஜ் பண்ண பழகிக்கோங்க. இப்போ ஆவரேஜ் லாஸ் ஆவரேஜ் பண்ணி வெளியே வர்றது எப்படின்னு இப்போ மிஸ்ஸஸ் ரமா வந்து இருக்காங்க. இந்த ரமா வந்து ஒரு 1,00,000 ரூபாய் டிசிஎஸ்ல முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் கீழே போயிட்டே இருக்கு. ஒரு 5% இருந்துச்சு, பயந்துட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு 50,000 ரூபாய் வாங்கி போட்டாங்க. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஆவரேஜ் பண்றாங்க. இங்க ஒரு 4,000 ரூபாய் இருக்கு, 3,800 ரூபாய் வந்தோடனே ஆவரேஜ் பண்றாங்க. 50,000 ரூபாய் இப்போ 1,50,000 ரூபாய் போட்டிருக்காங்க. ஷேரோட பிரைஸ் மறுபடியும் ஒரு 5% 10% குறைஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு 3,500 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு பர்சனல் லோன் எடுத்து ஒரு 50,000 ரூபாய் போடுறாங்க. ஏன்னா மீண்டும் மேலே போச்சுன்னா நமக்கு ஒரு 15% ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வாங்கி போடுறாங்க. அவங்களுடைய கெட்ட நேரம் 3,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ ரமாவுக்கு என்னென்ன ப்ரெஷர் இருக்கும்? ஹஸ்பண்ட் ப்ரெஷர் போடுவாரு. உனக்கு தெரியாத வேலையை ஏன் பண்ற? இது ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தானா ஏன்டா அதுல போய் காசை போடுற, பங்குச்சந்தைனாவே இப்படித்தான் சொல்லுவாங்க. இல்ல ஒரு பிசினஸ் பர்சன் இருக்குன்னா உங்க பார்ட்னரும் அதை கேட்பாரு. ஸோ இந்த மாதிரி யாரா இருந்தாலும் நம்ம பதில் சொல்லுதானோ, ஏன் உங்க அப்பா அம்மாவே கூட கேட்கலாம். இல்ல நீங்க ஒரு அப்பாவா இருந்தா நீங்க தப்பா முதலீடு பண்ணீங்கன்னா உங்க பையனே இல்ல வீட்டுல இருக்க யாரோ கூட தெரியாத வேலையை ஏன் பண்றீங்க, ஏன் இப்படி தப்பா முதலீடு பண்றீங்க? எஸ், இப்படி பண்றது ஒரு மிகப்பெரிய தவறான முதலீடு. ஸோ இப்போ வாங்கும் போதெல்லாம் என்ன கான்செப்ட்னா 5% விழுந்துருச்சு, இந்த பங்கு கண்டிப்பா வந்து 4,000 6,000 போயிருக்கும், அப்படி போகும்னு சொல்லி
இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸோ, புரோக்கரேஜ் நிறுவனங்களோ, நியூஸ் பேப்பர்ல ஒரு துண்டு செய்தியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நினைச்சு ₹1,00,000 போடுறோம், ₹6,000 போயிடுச்சுன்னா ₹1,50,000 லாபம் நினைச்சு போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ இறங்கின உடனே உங்க மனசு வந்து அதை ஏத்துக்காது. ஸோ ஆவரேஜ் பண்ணா கண்டிப்பா 6,000 போகும். ஸோ எப்படி இருந்தா லாபம் தான் சொல்லி வாங்குவீங்க. அங்க கீழே போக 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 பயமாயிடும். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ₹4,000 வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5% இறங்கியிருக்கு அப்படின்னா ஒரு மெத்தட் இருக்கு. ஒவ்வொரு 10%க்கும் இல்ல 8%க்கும் ஆவரேஜ் பண்றது. இப்போ எப்படின்னா, ₹4,000 ஒரு 8% கீழே விழுந்ததுக்கு அப்புறம் செகண்ட் குவாலிட்டி வாங்குறது. ஓகே, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இங்க இருந்து 8% விழுந்ததுக்கு அப்புறம் ஆவரேஜ் பண்றது. இங்க இருந்து 8% விழுங்கும் போது ஆவரேஜ் பண்றது. ஸோ இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் 8%, இங்க 8 இல்ல, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இங்க 8, அதுக்கப்புறம் இந்த ஏரியால இருந்து இதற்கு 8, இங்க இருந்து 8. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ஆவரேஜ் பண்ணும்போது ஆவரேஜ் பண்ண இடத்துல இருந்து விழுந்ததுன்னா நீங்க ஆவரேஜ் பண்ணுங்க, மீண்டும் வாங்குங்க. அப்படி வாங்கும்போது மினிமம் 2 இல்ல 3வது ஆவரேஜ் அப்போ பங்கு ரிவர்சலுக்கு வந்துடும், இல்லைன்னா ஸ்டெக்னன்ட் ஆயிரும். ஸோ அப்போ உங்களுடைய அதிகமான கேஷ் ஃப்ளோ வந்து இதுல டைரக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. பட் இது சக்சஸ்ஃபுல்லான மெத்தட்னா ரொம்ப சக்சஸ் இல்ல, ஓரளவுக்கு பிகினர்ஸ் பண்றதுக்கான ஒரு சக்சஸ்ஃபுல் மெத்தட். இன்னொரு ஆவரேஜ் மெத்தட் இருக்கு. ₹4,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் பண்ணணும். அங்க கீழே இறங்க இறங்க வெயிட் பண்ணணும். அடுத்த சப்போர்ட் ஏரியா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்த சப்போர்ட் ஏரியா வந்ததுக்கு அப்புறம் உடனே வாங்கக்கூடாது. இப்போ ₹4,000 வாங்கிருக்கீங்க, ₹3,300 வரைக்கும் சப்போர்ட் எங்கேயுமே இல்லை, ₹3,300 ஒரு சப்போர்ட் இருக்கு, அங்க இந்த இடத்துக்கு வந்துருச்சு, வெயிட் பண்ணணும். கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். அதாவது கேண்ட்ஸ்டிக்ஸ்ல சப்போர்ட் ஏரியால வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங்கோ இல்ல ஹேமர் பேட்டர்ன், ஹேமர் கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன், வார்னிங் ஸ்டார் பேட்டர்ன், இந்த மாதிரி புல்லிஷ் கேண்ட்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் ஏதாவது வருதான்னு ரொம்ப கவனமா வெயிட் பண்ணணும். வந்ததுன்னா என்ட்ரி எடுத்துருங்க. அந்த கன்ஃபர்மேஷன் கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணீங்கன்னா ₹4,000 ரீச் பண்ணிடும். இல்ல கன்ஃபர்மேஷன் வால்யூம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டாலும் ஓகே, வால்யூம் அண்ட் கேண்ட்ஸ்டிக்ஸ் பெஸ்ட் காம்போ. ஓகே, இப்போ இன்னொரு சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3,300 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா இருக்கு, பட் பங்கு அதை அப்படியே கிராஸ் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. இப்போ ₹2,800 இருக்கு. இந்த ஏரியால ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்கு, இங்கே வெயிட் பண்றீங்க, இங்கேயும் கன்ஃபர்மேஷன் இல்லை. அதுக்கப்புறம் 2,500ல ஒரு வருஷம் பங்கு மூழ்கினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு, இந்த இடத்துல வாங்குங்க. ஸோ இந்த இடத்துல வாங்கிட்டீங்க இல்லையா, நீங்க உடனே இந்த ₹4,000 டார்கெட்னு வைக்கவே கூடாது. ₹2,500 வாங்குறீங்க, போன சப்போர்ட்டா இருந்தது தான் இப்போ ரெசிஸ்டண்டா இருக்கும். ஸோ 2,500ல வாங்கின நீங்க 2,800ல தான் டார்கெட்டா வைக்கணும். ஸோ இங்க ரிவர்சல்ஸ் வந்துருச்சா? ஸோ ரிவர்சல்ஸ்ல வரும்போது உங்களுடைய ஒரு பங்குடைய விலை ₹4,000. ஸோ இதுல இன்னொரு பங்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பங்குல ₹4,000 இருக்கிற ஆவரேஜ் பிரைஸ் வந்து கம்மியாகும், டைலூட் ஆகும். சரிங்களா? டைலூட் ஆகுனா என்ன, ஒரு ₹3,500 இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு குவான்டிட்டி வாங்குறீங்க, நீங்க எந்த அளவுக்கு வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு அதை வந்து ஆவரேஜ் பிரைஸ் வந்து கம்மியாகும். இப்போ ஒரு 10 ஷேர் வந்து நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 3,500 ஆயிரும். ஸோ ₹4,500 வாங்கினதை நீங்க ஆவரேஜ் பண்ணது மூலமா 3,500ன்னு மாத்திட்டீங்க. ஸோ இப்போ ₹3,500 இருக்கு, இங்கிருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு ஒரு 15% இருக்கு. ஓகேவா? ஸோ 2,500ல இருந்து இந்த ஏரியாவுக்கு போறீங்க, 2,800 ரீச் பண்ண உடனே நீங்க எவ்வளவு ஷேர்ஸ் வாங்கினீங்களோ, இப்போ 10 ஷேர் தான் வாங்கினீங்க, அந்த 10 ஷேரை ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க, போதும். நிறைய பேர் சொல்லுவாங்க லாஸ் கம்மியாயிருச்சு நான் வித்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. அப்படி பண்ணாதீங்க. லாஸுக்கு பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க எப்போ பண்ணியிருக்கலாம், ஒரு 5% ப்ராஃபிட் லாஸ் புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் கிட்ட வெளியே போயிட்டீங்கன்னா அந்த இவ்வளவு கதையே வேண்டாம். பட் நீங்க ரொம்ப நாள் ஹோல்ட் பண்றீங்கிற பட்சத்துல நீங்க 10 ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்களா, அந்த 10 ஷேர்ஸை மட்டும் 2,800ல வித்துருங்க. ஸோ 10 ஷேர்ஸா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ₹500 ₹1,000 வந்து லாபம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்க. இந்த ₹2,800 இருந்து பங்கு மேல போகுமா கீழே வருமானு வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய நல்ல நேரம் இந்த 2,800ல இருந்து கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா நீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுங்க. ரீஎன்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டார்கெட்டுங்க 3,300. ஸோ இங்க எவ்வளவு குவான்டிட்டி வாங்குறீங்கன்னா, போன தடவை 10 வாங்குனீங்க இல்லையா, இப்போ அதை வந்து 15ஆவோ இல்ல 20ஆவோ வாங்குங்க. அப்படி வாங்கும்போது உங்களுடைய ஆவரேஜ் பிரைஸ் 3,500,
நீங்க இப்போ வாங்குற பிரைஸ் 2800. இந்த 2800 அப்படிங்கிற என்ட்ரியோடைய டார்கெட் 3300. ஸோ இப்போ உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் என்ன? 3500. ஓகேவா? ஸோ உங்களுடைய இப்போ எடுக்கிற என்ட்ரி வந்து 3300 டச் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்க லாஸ்ல இருந்து தப்பிச்சிடுறீங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோவும் இல்ல ஸ்டாக்ல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இது 15 வாங்குறீங்க. 15 வாங்கும்போது உங்களுடைய ஆவரேஜ் பிரைஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பிரைஸ்க்கு வந்து மூவ் ஆயிரும். ஒரு 3000 3500 அந்த மாதிரி இடத்துக்கு வந்துடும். ஸோ அப்படியே ஹோல்டு பண்றீங்க. ஷேர் கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது ரெட்ல இருந்தது -25 இருந்தது 20 மாறும். 20ல இருந்து -15 மாறும். 8 மாறும். அப்புறம் +1 +2 அப்படின்னு போகும். அப்படியே வரும்போது வெளியே வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் 3300ல டார்கெட் ஹிட் ஆனோடனே நீங்க வந்து மொத்தமா வித்துறக்கூடாது. வெயிட் பண்ணணும். நீங்க வந்து இப்போ ஆவரேஜ் பண்ணும்போது 15 வாங்கியிருப்பீங்க இல்லையா? 15 இல்ல 20 எத்தனை நம்பர் வாங்குனீங்களோ அதை மட்டும் வித்துருங்க. அதை வித்தது மூலமா உங்களுக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்துருச்சு. அப்புறம் அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. 3300ல பிரேக் அவுட் கொடுக்குதா, ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்குதான்னு. இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்க போகுது. அதாவது 3300ல இருந்து பிரைஸ் கீழே விழுகிற மாதிரி சிக்னல் வந்துருச்சு அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அதர்வைஸ் பிரேக் அவுட் கொடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா போன தடவை 15 வாங்கியிருக்கீங்களா? இப்போ வந்து 25 வாங்குங்க. 25 வாங்கிட்டு டார்கெட் 4000க்கு வைங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் ஹிட் ஆகும். நீங்க வாங்கி லாஸுக்கு போனதை ஒவ்வொருத்தரையும் வாங்கி வாங்கி ப்ராஃபிட் பண்ணி கடைசியில் பேலன்ஸ் ப்ராஃபிட் எல்லா குவான்டிட்டியும் ப்ராஃபிட்ல வித்திருப்பீங்க. ஸோ நீங்க ஆவரேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தாலும் நீங்க ஒரு 20% 25% லாபத்துக்கு வந்திருப்பீங்க. ஸோ இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. விழுகும்போது ஒவ்வொரு சப்போர்ட் ஏரியாவா பார்க்கணும். ரூல் நம்பர் 1. சப்போர்ட் ஏரியால கன்ஃபர்மேஷன் வருதான்னு பார்க்கணும். ரூல் நம்பர் 2. வாங்குறது நீங்க 20 ஷேர் வாங்கியிருக்கீங்கன்னா ஆவரேஜ் பண்ணும்போது 10 ஷேர் வந்து ஆவரேஜ் பண்ணுங்க. அப்புறம் எவ்வளவு வாங்கலோ அதை மட்டும் குறிப்பிட்ட ஏரியா, அதாவது ஒவ்வொரு சப்போர்ட் இருந்தது இல்லையா, அதுதான் மேல போகும்போது ஒவ்வொரு ரெசிஸ்டண்டா இருக்கும். அந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. ஸோ அங்கிருந்து ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு வாங்கினீங்களோ அதை தான் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கீங்க. அடுத்த டைம் வந்து லாஸ்ட் டைம்ல 15 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா 20 ஷேரா கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க ஆவரேஜ் பண்ற குவான்டிட்டியா. ஸோ இப்படி பண்ணும்போது ப்ராஃபிட் வந்துடுறீங்க. ஓகே, இதுதான் ஒரு ஆர்ட்னு சொன்னேன். இதுல வந்து உங்களுக்கு கேண்டல்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் பார்க்க தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு சப்போர்ட் ஏரியாவை பார்க்க தெரியணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி ஆக்ட் ஆகுது, ட்ரெண்ட் ரிவர்சல் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். வால்யூம் கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். நியூஸ் அண்ட் செக்டர் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாமே நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றா பார்த்துட்டு கத்துக்கோங்க. நல்லா ட்ரேட் பண்ணுங்க, நல்லா ஏர்ன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.